அதாவது பணி இடமாற்றம் டிரான்ஸ்பர்ல 366 கோடி ரூபாய் ஒரே மாசத்துல. அதுவும் எல்லாமே அமலாக்கத்துறையை வச்சிட்டு இருக்காங்க. மணல் கொள்ளையில ஊழல், தாது மணல்ல இருந்து கனிம வள கொள்ளையில ஊழல், டாஸ்மார்க்ல இருந்து டாஸ்மார்க் பாட்டில இருந்து ஊழல், எல்லாமே அன்றாட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல 2000 கோடி ஊழல். எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு. அதுல நிச்சயமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கேள்வி என்னன்னா இருக்கா? குஜராத், மகாராஷ்டிரால தான் போதை கலாச்சாரம் அதிகம் இருக்கு. பாஜக ஆளக்கூடிய மாநிலம் முதலமைச்சர் பேசுறாரு. அதாவது நான் சொல்லிக்கிறேன், பஞ்சாபை மிஞ்சுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. போதை கலாச்சாரம் இவ்வளவு உதாரணங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். இது போன்ற உதாரணங்கள் வேற மாநிலத்தில் கொடுக்க முடியுமா? முதலமைச்சரால் கொடுக்க முடியுமா? ஏதாவது கொடுக்க முடியும், உதாரணங்கள் கொடுக்க சொல்லுங்க. இப்ப நான் இவ்வளவு உதாரணங்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன்ல. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அவர் பேர் சாதிக், அவர் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தரை பிடிச்சாங்க. அமலாக்கத்துறையில டெல்லியில இருந்து பிடிச்சாங்க, நார்கோட்டிக் பியூரோல பிடிச்சாங்க. பிடிச்சு பார்த்தா விசாரணை பார்த்தா தமிழ்நாட்டில் ஜாஃபர் சாதிக் 3000 கோடிக்கு போதை பொருள் வித்திருக்கிறார். இவர் யாருன்னா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல, திமுகவுடைய அயலக தலைவர், அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் டிஎம்கே இன்டர்நேஷனல் விங் உடைய செக்ரட்டரி ஜாஃபர் சாதிக். இவர் எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறார், எத்தனையோ ஃபண்ட்ஸ் திமுக கொடுத்திருக்கிறார். இவர் தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை வித்திருக்கிறார். இவர் பிடிச்சிருக்கிறார். இது போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு போதை கலாச்சாரம் நான் மட்டும் சொல்ல வேண்டாம், நீங்க ஊர்ல போய் கேளு.